Hello all, happy evening. Welcome back to our channel Mom of Tungu. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வித்தவுட் டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆடி 18 அப்போ எடுத்தது. அங்கே தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே அவ்வளோ கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே என்னன்னே தெரியாது. பட் கோவில் எல்லாமே திறந்துருக்கும். ஸோ கோவிலுக்கு போகலான்ட்டு தான் வந்திருக்கோம். பக்கத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருந்தது. இது ரொம்ப வருஷம் பழமையான ஒரு பெருமாள் கோவில். அடிக்கடி இங்கே தான் வருவோம். எவ்ரி சாட்டர்டே கூட இங்கே வருவோம். பட் எப்போமாவது தான் கொஞ்சம் க்ரௌட் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால் அகெயின் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போனால் லேட் ஆகிடும். இங்கே 9 o'clock மேலே எந்த ஒரு ஷாப்புமே இருக்காது. ட்ரெஸ் ஷாப் முதற்கொண்டு எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி இங்கே எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஏர்லியராகவே தூங்கிடுவாங்க. 7 மணிக்கெல்லாமே இங்கே எல்லா வீடுமே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அந்த ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள்ஸ் கூட போகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால 9 o'clock ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பூட்டிடுவாங்க. இங்கே ட்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபார்மல் வியர் எடுக்கணும்னா ட்ரெண்ட்ஸ் ஓகேவாக இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன ஜவுளி ஸ்டோர் மாதிரி இருக்கும் லோக்கல் ஸ்டோரில். அங்கே வந்துட்டு வெட்டிங் அப்புறம் எதுனா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் இந்த ஜிகுன்னு போடுற மாதிரி எடுக்கணுன்னா அங்கே போய் எடுக்கலாம். மற்றபடி கேஷுவலாக போகணுன்னா ட்ரெண்ட்ஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகலான்ட்டு வந்திருக்கோம். அப்படி போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே ஃபுட்டு செம்மையாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:30 ஆகுது. இந்த டைமே கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இருக்காது. இந்த டைம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப இருந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கூட ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. குர்த்திஸ் எடுக்கிறதா இல்லை ஜீன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதான்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஆல்ரெடி இந்த வெட்டிங் அது எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய குர்த்திஸ் வாங்கி அது இனிமேல் போடாமே இருக்குது. ஸோ அதனால் அந்த கலெக்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்லாவே இருந்தது. இப்போ இந்த டைப்லலாம் வருதில்ல ட்ரெண்டியாக. ஸோ அதெல்லாமே இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க போவேன். அப்போ தான் நமக்கு எது எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டைம் பெய்ஜ் பேண்ட்லாம் நல்லா இருந்தது. கலெக்ஷன் நல்லா இருந்தது. பட் என்னோடய சைஸ் இல்லை. நான் எஸ் சைஸ் தான் என்னோடய சைஸு. எம் சைஸ் போகலான்னு பார்த்தேன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹைட்டுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த பெய்ஜ் பேண்ட் கரெக்டான சைஸ்க்கு கிடைக்கல. அப்புறம் டிஷர்ட்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதில் ஒரு புல்லோவர் டைப்பில் ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் டுகுக்கு எடுக்கலாமேன்ட்டு அவனோட செக்ஷன் தான் போயிட்டுருக்கோம். டுகுக்கு எடுக்கும்போது தான் அந்த கேர்ள் பேபிக்கு மட்டும்தான் இந்த உலகத்துலேயே ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இங்கே ட்ரெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. பசங்களே இல்லாத மாதிரி அவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். ஏதாவது ஒரு கார்னரில் தான் அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்டும் 2 டிஷர்ட் பார்க்கலான்ட்டு பார்த்தாங்க. அந்த ஃபோர் டைப்பில் இப்போது கரண்ட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தார். பட் அவரோட சைஸ்க்குமே கிடைக்கல. எஸ் சைஸ் மோஸ்ட்லி இங்கே கிடைக்க மாட்டுது. எம் போலானால் கூட அது ரொம்ப லூஸாக இருக்குது. ஆல்ட்ரேட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவருமே எதுவுமே வாங்கலை. அப்புறம் டுகுக்கு பார்க்கும்போது யூனிசெக்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப இருந்தது. பட் யூனிசெக்ஷனாக கூட அது கேர்ள் பேபிஸ் தான் போடுற மாதிரி நமக்கு அது பார்த்தோன்னே தெரியுது அது கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸுன்ட்டு. ஸோ அவனுக்கு ஆன்லைன்லேயே வாங்கிக்கலான்ட்டு சில கோட் மட்டும் பார்த்து வச்சுருந்தேன் ஆஜியோவில் வாங்கிக்கலான்ட்டு. பட் அது எதுவுமே ஆஜியோலையும் அவைலபிளாக இல்லை.
கிட்ஸோட செக்ஷனில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லுமே இந்த கேர்ள் பேபிஸ்க்கு தான் இருக்கும். ஏதாவது ஒரு கார்னரில் அதுவும் கீழே தான் வச்சுருப்பாங்க பாய்ஸ்க்கு எல்லாமே. ஸோ பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. பட் என்ன பண்ண, இது பார்க்க தான் முடியும், வாங்க முடியாது டுக்குக்கு. அண்ட் தென் அட் லாஸ்ட்டாக 2 டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. சில இது மட்டும் ஆஜியில் வாங்கிக்கலான்ட்டு கோட் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்புறம் அந்த அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்தது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்த உடனே பண்ணிவிட்டேன், உங்களுக்கு காலையில் கொடுத்துடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இது நெக்ஸ்ட் டே நான் என்னென்ன வாங்கினேன்ட்டு குயிக்காக காமிக்கிறேன். இது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது பர்த்டேக்காக. இது ஒரு கவுன் டைப் தான், ஃபிக் கவுன் டைப்பில், ஸ்லீவ்லெஸ் தான். கீழே மேலே வந்துட்டு அங்கங்கே ரேண்டமாக சில மினி ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் அட்ராக்டிவாக இருக்கிறது லாவெண்டர் கலர் தான். எனக்கு லாவெண்டர் தான் ஃபேவரட் கலர். ஸோ அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கீழே கொஞ்சம் அதிகமாக ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். உள்ளேயுமே ஒயிட் பனியன் கிளாத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது, கொஞ்சம் அக்வர்டாகவும் இருக்காது. வெளியில் சாட்டின் மெட்டீரியல் இருந்தது, உள்ளே வந்துட்டு பனியன் கிளாத்தில் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் இதில் என்ன ஒன்றுனா ஸ்லீவ் பக்கத்தில் ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரோப் மாதிரி. அது எதுக்குன்னு தெரில, ஒருவேளை அதையுமே சேர்த்து போடணுமா இல்லை என்னன்னு தெரியல. அப்புறம் கூகுளில் செக் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது அது ஹேங்கரில் மாட்டி வைக்கிறதுக்குன்ட்டு. ஹேங்கரில் மாட்டி வைக்கிறதுக்கு இப்படி மெனக்கட்டு உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. போட்டு பார்த்தேன், பட் அது அப்படியே சைடில் வர்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இது கூடவே அதை டாப் அண்ட் பாட்டமாக கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்காக நமக்கு அதில் ஒரு சின்ன பெல்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தின்னான ஒரு பெல்ட்டும் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ட்ரெஸ் இது நான் எங்கே வாங்கினேன்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது பல இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா கிடச்சிது. இது ஆர்டர் பண்ணி ஒரு 6-7 மந்த் இருக்கும். எங்கள் அப்பாவோட ஊர் பொங்கல் அப்போ எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் சேமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ கஸ்டமைசேஷன் பண்ணது. 7 மந்த்க்கு அப்புறமா நிறைய ஆர்கியூமெண்ட், அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்டு ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க. இது ரேட்டுமே ரொம்ப காஸ்ட்லி. நான் கேட்ட கலர் ஒன்று, அவங்க பண்ணி கொடுத்த கலரும் ஒன்று. ஸ்டிச் பண்ண சொன்ன மெத்தடுமே வேறு, அவங்களும் ஒரு மெத்தடில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அகெயின் இது யார்கிட்ட வாங்கினேன்ட்டு இந்த லிங்க் போஸ்ட் பண்ணி நீங்கள் யாராவது போய் வாங்கி உங்களுக்கு இப்படி ஆகக்கூடாதுனால நான் எங்கே வாங்கினேன்ட்டு நான் ரிவீல் பண்ணல. மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இது எங்கே வாங்கியிருப்பேன்ட்டு. இது ஆக்சுவலி ஸ்டிச்சுடு சாரீ டைப்பில் வர்றது தான். பட் பேக்கில் நான் ஸ்டிச் பண்ண சொல்லவே இல்லை, அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் வியர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை கட் பண்ணி எடுக்கலான்னா கூட ஃபுல் அந்த பேக்கில் அது ஃபுல்லுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அது அப்படி தான் போடுற மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக நல்லா தான் இருக்குது. பட் நான் சொன்ன மெத்தடில் எனக்கு அது கிடைக்கல, அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். பட் ட்ரெஸ் ஓகேவாக தான் இருக்குது. அப்புறம் இது டுகுவோட டங்கிரி டைப். இது மீஷோவில் வாங்கினேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. மீஷோலலாம் சில டைம் ஏமாற்றிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் நான் 2 டைம் டுகுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். 2 டைமே சூப்பராக இருந்தது குவாலிட்டி. இது வந்து பெய்ஜ் கார்கோ பேண்ட்டில் வர்ற அந்த மெட்டீரியல் டங்கிரி டைப் தான். ஸோ அந்த மேலே இருக்கிற டிஷர்ட் நம்ம ஜீன்ஸ்க்கு கூட போட்டு மேட்சப் பண்ணிக்கலாம். அதில் நடுவில் ஒரு ஜிராஃபி டைப்பில் வருது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. சைஸுமே கரெக்டாக இருக்குது, ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்குது. இது லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டங்கரிக்கு நம்ம மேலே டார்க் கலர் புல்லோவர் டைப்பில் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டால் கூட உங்களுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த இது ஸ்வெட் ஷர்ட் டைப்பில் இது ஜீன்ஸ்க்கு நல்லாயிருக்கும்ட்டு ஒரு பிளாக் ஜீன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி வாங்கலான்ட்டு வாங்கினேன். அப்புறம் இது என்னோடய சிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணான். டுகுக்கிட்ட ஆல்ரெடி இந்த ஒயிட் கலரில் ரெட் ஹார்ட் போட்டு ஒரு டிஷர்ட் இருந்தது. அவனுக்கு மேட்சாக எப்போவாது போடலான்ட்டு நானும் நிறைய ஆன்லைனில் அமேசான், மிந்த்ரா எல்லாத்துலேயுமே பார்த்தேன். பட் எதுலேயுமே இல்லை. ஆஜியோவில் இருந்தது இந்த இது. பட் எனக்கு இங்கே அவைலபிள் காமிக்கல, டெலிவரி காமிக்கல. ஸோ அவள் எனக்கு வாங்கி கொடுத்தா, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதில் மை ஹார்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரொம்பவே ஸ்வீட்டுன்ட்டு அந்த வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் அந்த டிஷர்ட் ஃபுல்லுமே. அது டுகுவோட டிஷர்ட்டுக்கும் மேட்ச் ஆச்சு. ஸோ அதுவுமே எனக்கு இது கிஃப்டாக வந்தது. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அதோட ஃபேப்ரிக் குவாலிட்டி எல்லாமே. இந்த டிஷர்ட் டுகுவோட அந்த ஹார்ட் போட்டு அந்த டிஷர்ட் வந்துட்டு அமேசானில் வாங்கினது. அதுவும் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.